ನನಗೆ ವಿಜಯ್ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಅಸೂಯೆ ಇಲ್ಲ ಅಂತ ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್ ರಜನಿಕಾಂತ್ ಹೇಳಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಮಿಳುನಾಡು ಮುಖ್ಯಮಂತ್ರಿಯಾಗಿ ವಿಜಯ್ ಗದ್ದುಗೆ ಏರಿದ ವಿಚಾರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ರಜನಿಕಾಂತ್ ಮಾತಿದು. ನಾನು ರಾಜಕೀಯದಲ್ಲೇ ಇಲ್ಲ, ಇನ್ಮೇಲೆ ಅಸೂಯೆ ಯಾಕೆ? ನನಗೂ ವಿಜಯ್ಗೂ ಒಂದು ಪೀಳಿಗೆಯಷ್ಟು ಅಂತರ ಇದೆ. ನಮ್ಮ ನಡುವೆ ಸುಮಾರು 25 ವರ್ಷಗಳ ಅಂತರ ಇದೆ. ಕೇಂದ್ರದಲ್ಲಿ ಬಿಜೆಪಿ, ಇಲ್ಲಿ 2 ಪಕ್ಷಗಳನ್ನ ಎದುರಿಸಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ಇಬ್ಬರನ್ನೂ ಎದುರಿಸಿ ಏಕಾಂಗಿಯಾಗಿ ಗೆದ್ದಿದ್ದಾರೆ ವಿಜಯ್ ಅಂತ ರಜನಿಕಾಂತ್ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. ನನಗೆ ಯಾಕೆ ಅವ್ರ ಮೇಲೆ ಅಸೂಯೆ ಇರುತ್ತೆ ಅಂತ ரஜினிகாந்த் ಹೇಳಿಕೆ. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃபரன்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜய் நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பத்தி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவரு சிஎம் ஆனதுல எனக்கு என்ன போறாங்க? அது இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து. எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். ஸோ அந்த பொறாமையும் இல்லை. விஜய் அவர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு ஜனங்க மத்தியில். டெஃபினட்டா அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவரை சந்திச்சு மக்கள் நல்லது செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவருக்கு அதிக வாழ்த்துக்கள். ಇದರ ಜೊತೆಗೆ ಎಂಕೆ ಸ್ಟಾಲಿನ್ ಅವರನ್ನ ಭೇಟಿಯಾಗಿದ್ದರ ಬಗ್ಗೆ ಕೂಡ ರಜನಿಕಾಂತ್ ಸ್ಪಷ್ಟನೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ತಮ್ಮ ವಿರುದ್ಧದ ಟೀಕೆಗಳಿಗೆ ರಜನಿಕಾಂತ್ ಪ್ರತಿಕ್ರಿಯೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಚುನಾವಣೆ ನಂತರ ನನ್ನ ವಿರುದ್ಧ ಅನೇಕ ಟೀಕೆಗಳು ಬರ್ತಾ ಇವೆ, ನಾನು ಅವುಗಳಿಗೆ ಈಗಲೂ ಪ್ರತಿಕ್ರಿಯಿಸ್ತಾ ಇದ್ರೆ ಅವು ಸತ್ಯ ಅಂತ ಆಗತ್ತೆ ಅಂತ ರಜನಿಕಾಂತ್ ಮಾತನಾಡಿದರು. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியால, அரசியல் உலகத்தில் பரவலா பரவிட்டு இருக்கு. அதுக்கு நான் வீடியோ கொடுக்கலன்னு சொன்னா அதே உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். ஃபர்ஸ்ட் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது. அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். அதுக்கு நான் இங்கே விஜய் அரசியல் சிஎம் ஆகக்கூடாது, பவர் வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில தான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துறேன்.